பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். This is the day that the Lord has made and we will rejoice and be glad in it என்று சங்கீதக்காரன் சொன்னான். நம்ம தேவனை இந்த தலைமுறையில், இந்த பங்கில், இந்த பகுதியில், இந்த போர்ஷனில், இந்த காலத்தில், இந்த சீசனில், இந்த தூரத்தில் நம்மை அழகு பார்த்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சங்கீதக்காரன் இப்படி சொன்னான், சகல ஜனங்களே நீங்கள் கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரிங்கள்னார். இதுவரையும் தட்டாத ஒரு கை தட்ட காலையில் தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? அவரை ஆரவார சத்தத்தோடு துதிக்க வேண்டும். He is a great big God and he is greatly to be praised. அவரை துதிக்கப்படத்தக்கவர், அவர் உயர்வாய் துதிக்கப்படத்தக்கவர். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். ஸோ அவருடைய பங்கில் நின்று அவரை ஆராதிப்பது நம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். தந்தையார் அவர்கள் பாடும்போது சொன்னார், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோ என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டியே தேவராஜ்யம், அவருடைய நீதியை தேடுவதும் அவருக்காய் வாழ்வதும் தான் கர்த்தர் தந்த பாக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தி ஜெனரல் அப்போஸ்டல் பால் தம்முடைய இளைய குமாரன் ஊழியத்தில் திமோத்தேயுவுக்கு அவர் கொடுத்த அறிவுரையினுடைய 4 பங்கை உங்கள் கூட சாதாரணமாய் பேசினதை கேட்டிருப்பீர்கள். அதனுடைய ஒட்டி, பட் அந்த பார்வையில் இல்லை, பட் சம்திங் அரவுண்ட் தட் இன்னைக்கு நான் இப்படி தலைப்பிட விரும்புகிறேன். நம்மை ஆண்டவர் எப்படி கையாளுகிறார், ஆமென், எப்படி நம்மளை கையாளுறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல கோணங்களில் தேவனை நம்ம அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வளர்ந்து வருகிறோம். அவர் நம்மை எப்படி நடத்துகிறார், எப்படி சுமக்கிறார், பல காரியங்கள் உண்டு. பட் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக ஆண்டவர் கடவுள் நம்மை எப்படி கையாளுகிறார், எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னு உங்கள் கூட சில நிமிடங்கள் பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னடா இது வேறு ஏதோ சொல்கிறாரு, நான் பேச போகிறது ரொம்ப கடினமாக இருக்கும், உங்களை நசுக்குவார், போயிடாதீங்க. ஸோ முடிவு வரைக்கும் செய்தியை கேளுங்க. ஆமென். அப்போ தான் அதனுடைய புரியும். அதில் ஒரு வசனத்தை நான் சங்கீதக்காரன் சொன்னதை நான் வாசிக்கிறேன். and then I'll come back to that verse at the end of the sermon. இந்த செய்தி முடியும் போது அதுக்கு வரேன். 34ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கிறேன். The Lord is near to those who have a broken heart. உடைந்த உள்ளம் உள்ளவருக்கு என் தேவன் சமீபமாக இருப்பார். and saves such as have a contrite spirit. 19ஆம் வசனம். many, எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக சொன்னால் கண்ணாப்பாடமாக சொல்கிற ஒரு வசனம். many are the afflictions of the righteous but the Lord delivers him out of them all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், எல்லாரும் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்வாராம், விடுவிப்பார். 20, அவனுக்கு துன்பங்கள் உண்டு, அவனுடைய உள்ளம் உடையும், அவன் நொறுக்கப்படுவான், ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் அவன் எலும்புகள் ஒன்று கூட உடைவதில்லையாம். உங்களை நல்லா நசுக்குனா எலும்பு உடையுங்க, ஆனால் கர்த்தர் சொல்ல நீ நசுக்கப்படுவ, நொறுக்கப்படுவ, ஆனால் உன் எலும்புகள் உடையாது. இப்போ நீங்கள் கடைசி வரையும் செய்தியை கேட்கணும். ஆமென். ஹவ் ஆண்டவர் என்னை கையாளுவது எப்படி அப்படின்றத நம்ம பல கோணங்களில் சிந்திக்க வேண்டும். ஒரு மரம் நீங்களாக இருந்தால் அந்த மரத்தினுடைய முடிவு அதன் பழங்கள், அதன் கனிகள். அது ஒரு ஒலிவ மரமாக இருந்தால் அதன் முடிவு பழங்கள். இன்னும் தாண்டி சொன்னால் பழங்கள் கூட அல்ல, அந்த மரத்தினுடைய முடிவு எண்ணெய். நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருந்தால், நீங்கள் ஒரு தேவ விசுவாசியாக இருந்தால், உங்கள் வாழ்க்கை எண்ணெயை கொண்டு வரவில்லை என்றால் அந்த மரம் இருந்துதான் என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? ஸோ இப்படி சொல்ல போகிறேன். கர்த்தர் உங்களை கையாளுகிற விதத்தில் அவர் ஒன்றை நிச்சயப்படுத்துவார். என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் எண்ணெய் கண்டிப்பாக வெளிப்பட செய்வார். எப்படி அதை செய்வார்? ஒரு மரத்தை 2 விதத்தில் செய்வார். டு கெட் தி ஃப்ரூட் ஆஃப் யூ, உங்கள் கிட்ட இருந்து கனி உள்ள, அபிஷேகமுள்ள, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்கு 2 காரியத்தை செய்வார். முதலாவது நறுக்குவார். அதற்கு இங்கிலீஷில் ப்ரூனிங் என்று சொல்வார்கள், அல்லது வெட்டி களையுதல்
என்பது ஒரு தோட்டக்காரன் தன் மரத்துக்கு செய்வது சகஜம். அதை நறுக்கி திருத்தி அல்லது வெட்டி களைகிற காரியத்தை அவர் செய்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, அது ஒலிவ மரமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பழங்களை அவர் நசுக்குகிறார், கிரஷ் பண்ணுகிறார் என்று அர்த்தமாகும். பிரஸ்ஸிங், கிரஷிங், நசுக்குதல் இருக்கும். ஸோ வெட்டி களையுதலும் நசுக்குதலும் இருந்தால்தான் ஒரு ஒலிவ மரம் எண்ணெயை கொண்டு வரும். என் வாழ்க்கை, என் ஊழியம் அது கடைசியில் மகத்துவமான எண்ணெயை கொண்டு வரலனா நான் ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. விசுவாசிகளாய் கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை கையாளுகிற விதத்தில் அவருடைய முடிவான நோக்கம் என்ன தெரியுமா? எண்ணெய் வெளிப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையின் மகத்துவங்கள் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஸோ இந்த 2 ப்ராசஸ்ல கடவுள் நம்மளை ஹேண்டில் பண்ண தொடங்குவார். வரீங்களா கூட? போயிடாதீங்க. ஆமென். ஸோ இந்த தோட்டக்காரன் அந்த தோட்டத்தில் வந்து அந்த மரத்தை பார்த்து அதன் பழங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு மரத்தை நாட்டி அதை வளர்க்கிறார்னா தோட்டக்காரனுடைய எண்ணம் சும்மா மரத்தை வைப்பதற்கல்ல. ஒரு ஒலிவு மரமோ ஒரு திராட்சை செடி இருக்குமானால் அவருக்கு எண்ணம் ஒன்றுதான், அதில் பழங்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஸோ 2 விதங்களில் கர்த்தர் அந்த மரத்தை கையாளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சீசன் வரும்போது, குறிப்பிட்ட காலம் வரும்போது த கார்டனர், தோட்டக்காரன் வந்து அந்த ஒலிவ மரத்தை பார்ப்பார். அதில் 2 கொடிகள் இருக்கும். கவனமாய் கேளுங்கள், 2 கொடிகள் இருக்கும். நம்பர் 1 கனிகள், பழங்கள் இல்லாத ஒரு கொடி. ஆமென். அது இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான் ஃப்ரூட் ப்ரொடியூசிங் பிரான்ச். ஆமென். அது நிக்குது, அது ஆடுது, ஆனா அதுல என்ன இல்லை? கனி இல்லை. கனி இல்லாத ஒரு கொடி, கனி இல்லாத ஒரு பிரான்ச். நம்பர் 2, அந்த மரத்தில் இன்னொன்றை தோட்டக்காரன் பார்ப்பார், ஃப்ரூட் ப்ரொடியூசிங் பிரான்ச். அப்படின்னா கனிகள் கொடுக்கின்ற ஒரு கொடி. 2 கொடியும் இருக்கும் அந்த மரத்தில், 2 பிரான்ச் இருக்கும். ஒன்று கனி கொடுக்காத கொடி, இன்னொன்று கனி கொடுக்கிற கொடி. இது 2ம் இருக்கும். One produces fruit, one does not produce fruit. I repeat, one produces fruit, one don't produce fruit. One bad, one good. நான் சொன்னது பிரான்ச். Amen. One produces fruit, good branch. One does not produce fruit, bad branch. இப்போ இந்த தோட்டக்காரன் 2 கொடியை பார்க்கிறான். ஒன்று கனி கொடுக்கிற கொடி, இன்னொன்று கனி கொடுக்காத கொடி. இதை 2ஐயும் அவர் ஹேண்டில் பண்ணாதான் அவருடைய மரம் நிலைச்சிருந்து கனி கொடுக்க முடியும். ஸோ பேட் ஃப்ரூட் பிரிங்ஸ் பேட் பிரான்ச்சில் பேட் ஃப்ரூட், குட் பிரான்ச்சில் ஐயோ என்ன அறிவு நீங்க. 2 கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் இருக்கு. ஆமென். 2 கைண்ட் ஆஃப் பிரான்ச் இருக்கு. ஸோ இந்த பேட் பிரான்ச் இல்லாத பேட் ஃப்ரூட் அல்லது நோ ஃப்ரூட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கொடி இருக்கு, அது மரத்துல தான் இருக்கு, மரத்தோடு இணைஞ்சிருக்கு, ஆனா அதனால எந்த புண்ணியமும் இல்லை, அது கனி கொடுப்பது இல்லை. பேட் ஃப்ரூட். இன்னும் சொல்ல போனா என் மொழியில சொல்றேன், அந்த கொடி அந்த மரத்தில் இருக்கு, அதன் ஈரத்தை, அதனுடைய சாப், அதனுடைய சார குடிச்சிட்டே இருக்க தவிர அந்த மரத்துக்கு அந்த கொடியால் எந்த பிரயோஜனமும். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்ல, நீங்க புரியாத மாதிரி என்ன பார்க்காதீங்க, புரியுற மாதிரி பாருங்க. அவன் ஒரு கொடி இருக்கிற மரத்துல அதனுடைய சார, அதனுடைய ஈரத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அது இருக்குதே தவிர அந்த மரத்துக்கு அந்த கொடினால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும் போது தோட்டக்காரன் என்ன தெரியுமா செய்வார்? அந்த கொடியை வெட்டிடுவார். ஆமெனே வரல. ஆமென். A tree, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், a tree is known by its fruit. ஒரு மரம் நல்ல மரம் எப்படி தெரியும்னா அதனுடைய பழங்களால் தான் அறிந்து கொள்கிறோம். என்றால் அந்த கொடி அந்த மரத்தில் இருப்பதற்கு நோக்கமே அது பழங்களை கொண்டு வர வேண்டும். It is connected to the tree, connected to the sap. அது இருப்பதே கனி கொடுக்க. நான் இப்படி சொல்லட்டுமாங்க, ஒரு கொடி இருக்கு மரத்துல, அது உறிஞ்சி அதன் ஈரத்தையும் அதனுடைய சாரையும் குடிக்கிறதே தவிர அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னா என் தோட்டக்காரன் நினைப்பான் இது தொங்கிட்டு இருக்கிறது இந்த மரத்துக்கு சரியில்லைன்னு அவரே அதை வெட்டிடுவாராம். நீங்க வேற மாதிரி நினைச்சு பயமா ஆமேன்னு சொல்லாம இருக்கேன். நான் வேற கோணத்துல போயிட்டு இருக்கேன், ஒரு வேளை சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். He cuts it off, he prunes it, he takes it away, he removes it because it bears no fruit. He keeps looking. அனுதினமும் தோட்டக்காரன் வந்து பார்ப்பார், இந்த செடியில் ஏதாவது வருதா,
இது இது உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு அப்படி தொங்கிக்கிட்டு பச்சையா நிற்கதே தவிர இதுல எந்த பழமும் வரலன்றது அனுதினமும் பார்க்கிற தோட்டக்காரன் ஒரு நாள் கத்திரியை கொண்டு வந்து அதை வெட்டி களைத்தெடுத்து வருவார். ஆமென். பாஸ்டர் அதோடதானா? கெட்ட கொடியை மட்டுமல்ல அவர் வெட்டுவது. எவ்வளவு அமைதி. கெட்ட கொடியை மட்டுமல்ல அவர் வெட்டுவது, இன்னொரு கொடி அது பழங்கள் நிறைஞ்சு நிக்குது பாருங்க, அதையும் வெட்டி போடுறார். இப்ப சொல்றதுக்கு நீங்க ஆமீன் சொல்லலாம், இப்ப சந்தோஷம் ஆயிடலாம். நல்லதையும் வெட்டுறாரு, கெட்டதையும் வெட்டுறார். ஆமீன். இன்னொரு முறை நல்ல செடியும் நல்ல கொடியும் வெட்டிறாரு, கெட்ட கொடியும் வெட்டிறாரு, ரெண்டத்தையும் வெட்டி களைதல் செய்கிறார். ஆமீன். He cuts both. A good gardener cuts the bad branch, a good gardener cuts the good branch. ரெண்டத்தையும் வெட்டுறார். ஏன் தெரியுமா ரெண்டத்தையும் வெட்டுறாரு? வெட்டணும்ன்ற எண்ணத்துல வெட்டல, அந்த மரம் சிறந்திருக்க வேண்டும் என்பதற்காக வெட்டுகிறார். இப்படி சொல்லட்டுமா, நீங்க உங்களுக்கு பேடும் இருக்கக்கூடாது, குட்டும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு பெஸ்ட் தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நல்லதையும் வெட்டுகிறார், கெட்டதையும் வெட்டி விடுகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? குட்டு பேடு, பேடு பிரான்ச்சு குட் பிரான்ச்சு, ரெண்டு பிரான்ச்சையும் கர்த்தர் வெட்டி களைகிறார். ஆமீன். வெட்டி எடுத்துறார். He takes the bad and the good away to get the best. அனுபவம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், கர்த்தரோடு நடக்கிறவர்கள் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க நான் நம்புகிறேன். 3 பேர். ஓகே. பல விஷயங்கள், ஒரு என்டைட்டி, ஒரு ஸ்டஃப், ஒரு பிஸ்னஸ், ஒரு ஜாப், அல்லது ஏதோ ஒரு உறவு, ஏதோ உங்க வாழ்க்கை கூட கனெக்டடா இருந்திருக்கு. ஆமென். கடந்த காலத்தை சொல்லிட்டு போயிடுவோமே, இருந்திருக்கு. ஆனா அந்த என்டைட்டி, அந்த பிஸ்னஸ், நீங்க செஞ்ச அந்த ஊழியம் அல்லது அந்த உறவு, அது whatever it is, உங்களோடு கனெக்டடா இருந்துச்சு. ஆனா அந்த கனெக்ஷன்ல எந்த கனியும் இல்லாத போது கர்த்தர் கொஞ்ச நாள் பார்ப்பார், நீயா வெற்றியா இல்ல வெட்டலனா நானா வெட்டிடுவேன்னு கர்த்தர் வெட்டிடுறார். ஏன்னா உங்களில் நன்மையானதை கர்த்தர் விரும்புகிறார். மரங்கள் யாரா அந்த சர்ச்சில் இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். இப்படி சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு என்டைட்டி, ஒரு பிசினஸ், ஒரு தொழில், ஒரு கனெக்ஷன், நட்பு, ஒரு பாசம், ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அது உங்க உயிரை, இருக்கீங்களா, உங்க உயிரை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்குதே தவிர உங்களுக்கு அது நன்மையா இல்லைன்னா என் ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்ப்பாரு, நீயா வெற்றியான்னு பார்ப்பாரு. நீயா வெட்டலானா கர்த்தரை வெட்டிடுவார். அனுபவம் உள்ள யாரா இருந்தா ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் ப்ரொடக்டிவ் பிரான்ச் அப்படின்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாத, ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு கொடி உங்க உயிரை வாங்கிட்டு இருக்குன்னா, உங்களை நேசிக்கிற, உங்கள் நல்லதை மட்டுமல்ல உங்கள் சிறந்ததை விரும்புகிற என் தேவன் அப்படிப்பட்ட சில கொடிகளை உங்களை விட்டு வெட்டி களைதல் பண்ணும் போது நீங்க பயப்பட வேணாம். அவர் செய்வதை எதற்காக தெரியுமா? He wants the best coming out of you. When you cannot take it off, he will take it off. அது ஆழமான வார்த்தை, நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த அந்த கொடி உங்கள் உயிரை, யாருக்கும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. எங்கேயோ ஒரு வேலையில், ஒரு வியாபாரத்தில் தேவையில்லாத ஒன்று சிக்கிக்கிட்டு அது உங்கள் உயிரை எடுக்குங்க. நீங்களும் விட மாட்டீங்க, அதுவும் விடாதா? என் ஆண்டவர் பார்ப்பார், இது என் குழந்தை, இது கனி கொடுக்குற விருட்சம், முடிவில் இருந்து என்ன வெளிப்படணும்னு எதிர்பார்க்குறவர் கொஞ்ச நாள் நீ கழட்டுறேன்னு பார்ப்பார், இல்லைன்னா அவரே கழட்டிடுவார். நன்றி கைத்தட்டுக்கு. Something is connected to you. Let it be an entity, let it be a business, let it be a stuff, let it be a connection. If something is connected to you, it must bring fruit. If it doesn't bring fruit, you take it away. And if you don't take it away, my gardener will take it away. பாஸ் எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ போறீங்களே பைபிள், இருங்களங்க கொஞ்சம் பொறுமையா. ஒரு மரம், அதுக்கு ஒரு பர்பஸ். அந்த பர்பஸ் கேட்குறீங்களா? நீங்க ஒரு மரம், அந்த மரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை ஹிண்டர் பண்ற மாதிரி, ஆமீன், அந்த நோக்கம் நிறைவேறாத ஒரு கொடி நீண்ட காலம் அந்த மரத்தில் இருக்குமானால், இன்னைக்கு காலையில் சொல்றேன், நீங்களே எடுத்துடணும், இல்ல கர்த்தர் அதை அழகா எடுத்துருவார். ஆமீன். உங்க பர்பஸை ப்ரமோட் பண்ணாத ஒரு பிசினஸ், உங்க பர்பஸை ப்ரமோட் பண்ணாத ஒரு கனெக்ஷன்,
உங்க பர்பஸ், தேவ நோக்கத்தை ப்ரமோட் பண்ணாத எதுவா இருந்தாலும் ஒன்று நீங்களே எடுத்துடணும். இல்ல கவலைப்படாதீங்க, தோட்டக்காரன் சீக்கிரம் வராரு, அவர் கத்திரிக்கோளோட வருவாரு, அவர் வெட்டி களைதலின் பங்கில் செய்வார். உன்னை கெடுப்பதற்கல்ல, உன்னை உடைப்பதற்கல்ல, உன்னை நாசமாக்குவதற்கல்ல. He wants the best in you. இருக்கீங்களா? Hallelujah. If that does not bring value to you, உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், நீங்க ஏதோ ஒன்று இருக்கீங்க, அது உங்களுக்கு வேல்யூவே கொண்டு வரலனா இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உலகத்தான் கூட தெரியுது, நம்மால் தெரிய மாட்டேங்குது. அது இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒன்று நீங்க எடுக்கணும், இல்லைனா என் தோட்டக்காரன் கண்டிப்பா அதை எடுத்துருவார். அனுபவம் உள்ளவர்களாமேன்னு சொல்லலாம். The gardener cuts it off. That branch must fall off or the gardener will cut it off. Are you attached to some business, some financial deal, some sort of a thing? திமோத்தேயுவுக்கு ஜெனரல் பால் எழுதியது போல affairs of life, வாழ்க்கையில் ஜீவனத்தின் தன்மைகளில் ஊழியக்காரன் ஊழியந்தாங்க செய்யணும். Are we attached to something that is sucking the life out of us? உன்னை விட்டு ஜீவனை உறிஞ்செடுக்கிற ஏதோ ஒன்று ஒரு கொடியா உங்க மரத்தில் இருக்குன்னா ரொம்ப நாள் அதை இருக்க நீங்க கனி கொடுக்கிற எண்ணெய் உள்ள விருட்சமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினா அதை ரொம்ப நாள் அனுமதிக்க மாட்டார் என்பதை உங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை நாள் தான் உங்க உயிரை பிடுங்கிட்டு இருக்க கர்த்தர் விடுவாரு? He will take it off. நீங்களே அதை அசைச்சிடணும், இல்லைனா அவர் வந்து உங்க மரத்தை குலுக்குவார். தூங்கிட்டே சொன்னீங்களோ? ஓகே. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை விட உங்களை என் தேவனுக்கு நல்லா தெரியும்? இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்றேன், இதை விட உங்களால நல்லா செய்ய முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் மாத்தி, இப்ப இருப்பதை விட இன்னும் நல்லா நீங்க வாழ முடியும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம், இப்ப செய்யறதை விட இன்னும் நல்லா செய்ய உங்களால முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப நீங்க இன்னும் நல்லா சிறந்து ஓங்கி செஞ்சு வாழ்ந்து உயர்ந்து செழிச்சிருப்பதற்கு அந்த கொடிதான் உங்களுடைய உயிரை எடுக்குதுன்னா அந்த உயிர் எடுக்கிற கொடியை கர்த்தர் வெட்டிடுவாருங்க. ஏன்னா உங்க சிறந்ததை கர்த்தர் விரும்புகிறார். நான் விளக்கியெல்லாம் பேச முடியாது, நீங்களே விளக்கிக்கோங்க. ஆமென். He takes it off because he knows he has something better for you. உங்களுக்கு இதை விட சிறந்தது, இப்படி சொல்ல போறாங்க, அது ஒரு ரேமாவை எடுத்து ஒரு நல்ல ஆமீன் சொல்ல, இதை விட சிறந்த ஒன்றை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். ஒன் மோர் டைம், இதை விட சிறந்த சில உயரங்களை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். பெட்டர் ஃபார் யூ. நான் ப்ரொடக்டிவ் கனெக்ஷன்ஸ், நான் ப்ரொடக்டிவ் பிஸ்னஸ், நான் ப்ரொடக்டிவ் ஏதோ ஒரு ஊழியம், அது கர்த்தர் விரும்பல. அப்படிப்பட்ட கொடிகள் அறுக்கப்பட்டு உங்களில் இருக்கின்ற எண்ணெயை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. உள்ளமே உடைஞ்சு போச்சு, நல்லது உடைஞ்சது. சிலதெல்லாம் உடையும். இந்த செய்திக்கு பின்னாடி நிறைய உடையும். அந்த உடைஞ்சதை தாங்கிக்கோங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹியர் த எண்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஐ வில் க்ளோஸ் இட் வெரி சூன். அடுத்த இப்படி சொல்லணும், அவர் நல்ல கெட்டதை மட்டும் வெட்டல, ஈவன் த குட் காட் கட்ஸ் இட் ஆஃப். நல்ல கனி கொடுக்குதான் அந்த கொடியும் அவர் வெட்டி எடுத்துக்கிறாரு. எதற்காக தெரியுமா? உங்க பேடை குட்டா மாத்திர ஆண்டவர் அல்ல, பெஸ்ட்டுக்கு முன்னாடி குட்டே பேடு தான். புரியல உங்களுக்கு? எவ்வளோ எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்க தெரியும். உங்க பெஸ்ட், அவர் உங்க வச்சுக்கிற பெஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற உங்க குட்டே பேடு தான். அப்போ எத்தனை பேர் குட்டு போனா பரவாயில்ல, பெஸ்ட் வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமே சொல்ல மாட்டேன். எங்க நீங்க சிறந்தவங்கன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வாழல்ல தலையா இருக்கணும், கீழல்ல மேலா இருக்கணும், என் ஜனமா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜனம், பெக்யூலியர் பீப்புள், ராயல் பிரீஸ்ட்ஹுட், என் ஜனமா நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. சோ பெஸ்ட் வரும்போது குட் கூட பேட் தான். ஐ எம் குட் இல்ல, ஐ எம் பெஸ்ட் என்று வருகிற வரைக்கும் சில பாதைகள் நம்மை அப்படி அசைக்கும். அசைவில் நில்லுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். God knows the good that is coming to you. ஆகையால் சில அசைவுகளை காணும் போது சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆமென். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, பாஸ்டர் 2-3 வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு என் பிசினஸ் பார்ட்னர்லாம் கூப்பிட்டுட்டு, போங்கடா இதுக்கு மேல நீங்க வேணான்னு நான் சொல்ல போனா, நான் சொல்றதுக்கு முன்னாடி அவனுங்க என்ன வேணான்ட்டானுங்க. இவன் உங்களை பார்த்து சொல்றேன், நான் பிசினஸ்ன்னு சொல்லிட்டேன், இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க வேணான்னு சொல்றதுக்கு போவீங்க, அதுக்கு முன்னாடி அவங்களே உங்களை கழட்டிடுவாங்க. ஏன்னா இது கர்த்தராலே ஆயிற்று.
Sometimes we think, what is going wrong? Why is this happening? ஏன் இப்படி பண்றாங்க? Nothing is happening. My தோட்டக்காரன் is bringing the கத்திரிக்கோல், that's all. Because he doesn't want not even the good, he wants the best in you. சிறந்ததை உன்னில் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நல்ல ஆமீன் சொல்லிடுங்களேன். நீங்க அப்படிப்பட்ட நிறைவுக்குள் சீக்கிரம் வரப்போறீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை அந்த மகத்துவத்தில் நடத்துவார். ஆமென். ஏதோ ஒன்றில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அது ஊழியம், வியாபாரம், ஏதோ 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 அதில் இருக்கீங்க. அது உங்களுக்கு உதவலைன்னா, அது உங்கள் உயிரை எடுக்குதுன்னா, அது உங்களுடைய சாரை உறிஞ்சி குடிச்சு உங்களை இல்லாமல் ஆக்குதுன்னா, நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் இங்கே நின்று சொல்கிறேன், ரொம்ப நாள் அதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதுவா தானாக விழுந்துடணும், இல்லை நீங்களாம் எடுத்துடணும். இல்லை, என் தோட்டக்காரனுக்கு வேண்டியது இந்த மரத்தின் சிறப்பென்றால் அவர் வெட்டி களைதலின் பங்குக்கு வரும்போது அவர் அதை எடுத்துருவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? உங்களுடைய சிறந்ததை தான் கர்த்தர் விரும்புகிறார்னு நம்புறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இப்படியெல்லாம் நடக்கும்போது, இந்த வெட்டி களைதல் நடக்கும்போது, சிலது நம்மளை விட்டு போகும்போது, சிலது நம்ம விட்டு எடுபட்டு போகும்போது, சிலது நம்மளை விட்டு பறந்து போகும்போது, இருக்கீங்களா? எத்தனை பேர் பெருமை கொள்ளாம கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க? நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நான் என்ன சொன்னேன்னு. சில தொழில், நான் கஷ்டப்பட்ட தொழில் என்ன விட்டு, அதை உன்னை விட்டு போன போது, அந்த வியாபாரம் உன்னை விட்டு போன போது, அது உங்களை விட்டு போன போது, இதெல்லாம் கர்த்தரால் தான் ஆயிட்டு பெருமை கொள்ளாமல் எத்தனை பேர் முழந்தால் படியிட்டு கை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்வீங்க? ஏன்னா இதையெல்லாம் கர்த்தர் அனுமதித்த ஒரே ஒரு நோக்கம், உங்களில் பேட் அல்ல, குட் அல்ல, உங்களில் பெஸ்டை கர்த்தர் விரும்புகிறார். Be happy today. பெருமை கொள்ளாம தலைமையில கையை தட்டி நன்றின்னு எத்தனை பேர் சொல்வீங்க? அதுக்கு வருத்தப்படாதீங்க. அது தோட்டக்காரனின் வெட்டி களையுதல். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை விட்டு எடுத்ததுக்காக, சிலதை எடுத்ததுக்காக எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்க? சில ஜனங்களை உங்களை விட்டு எடுத்ததற்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க? சில பொருட்களை உங்களை விட்டு கர்த்தர் எடுத்ததற்காக எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? சில வேண்டாததெல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டு எடுத்தார், வேதனையா இருந்தாலும் எடுத்தாரே, அதுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? அந்த நண்பனை உங்களை விட்டு கலட்டினாரே, அதுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? அந்த உறவை உங்களை விட்டு வெட்டினாரே, அதுக்கு எத்தனை பேர்? Come on. God took the bad away. God took the good away to give you the best in your life. One more time, I want to repeat that statement. I like a louder amen in New Life Church. God took the bad away. God took even the good away to give you the best in your life. இப்போ நான் ஒரு பங்கு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 27, 12:27. How does he do it? How does he handle me? எப்படி என்னை கையாளுகிறார்? Now this yet once more indicates the removal of those things that are being shaken. எல்லாம் சொல்லுங்க, shaken. தமிழ்ல ஆடுதுன்னு சொல்லுங்க. புயல் வந்தா படகு என்ன செய்யும்? காற்று பலமா வீசினா மரம் என்ன செய்யும்? ஆடும். ஆட்டம் வருதுன்னா சிலதெல்லாம் ஆடுதுப்பா, ஓகே ஆடுது. அவர் சொல்றாரு, yet once more indicates the removal of those things that are being shaken. ஆடுதுன்னா சிலதெல்லாம் ரிமூவலாம். விளக்குற உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. மரம் ஆடுதுன்னா என்ன அர்த்தம்? சிலதெல்லாம் ரிமூவ் பண்றான்னு அர்த்தம். As of things that are made, that the things which cannot be shaken may remain. என்ன நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாது. நான் விளக்கி சொல்லும் போது புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஒலிவு மரம் இருக்கு, அது ஆடுதுன்னா அதில் ஆடுற பழம்லாம் கீழே விழுந்துடும். அதான் அவர் சொல்றார், ஆடிட்டே இருக்கு பாருங்க, ஆடுறதெல்லாம் கீழே விழுந்துடும். என்னை பார்க்குறீங்களா? இந்த மாஸ்க் போடுறதுனால நீங்கள் ஆமேன்னு சொல்றீங்களா, சிரிக்கிறீங்களா, முறைக்கிறீங்களா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கர்த்தாவே, இந்த நிலைமை எங்கள் சபையில் மாறுவதாக. ஆடும்போது ஆடுற பழம்லாம் என்ன செய்யும்? கீழே விழுந்துடும். ஆனால் கடைசியில் என்ன சொல்றாரு? திங்ஸ் தட் விச் cannot be shaken remain. ஆனால் சில பழங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கும், அது எவ்வளோ ஆடினாலும் அது கீழே விழாது. இன்னைக்கு இப்படி சொல்ல போகிறேன், இதுதான் என்னோட ரேமா வார்த்தை. கடவுளை இதுக்காக எங்களை பாஸ் அழைச்சிங்க. உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை கர்த்தர் கொஞ்சம் அசைக்க போகிறார்.
பலவித சூழ்நிலைகளால ஒரு அசைவுகள் வரும். இது அவ்வப்போது பரிசுத்தவான் வாழ்க்கையில வருவது சகஜம். ஆனா அது வரும்போது கர்த்தர் ஒன்று செய்யறாரு, ஆடுற பாடெல்லாம் கீழே விழுந்துரும், ஆடாதது நிலைச்சிருக்கும். ஒரு அலிலியா சொல்வீங்கன்னு பார்த்தேன் நான். How does he handle me? He brings about a shaking all around me. என்னை சுற்றிலும் என் உலகமே எனக்கு அசையும். ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன் இந்த கஷ்டம்? இது என் திராணிக்கு மிஞ்சின துன்பம் ஆயிடுச்சே என்று வரும்போது நீங்க ஆடுறீங்க பாருங்க, அன்னைக்கு ஆடுறவெல்லாம் உன்னை விட்டு போயிடுவான். உனக்கு உதவாத பழம்லாம் கீழே விழுந்துரும். தேவையில்லைன்னு நினைக்கிறதெல்லாம் கலைந்து போயிருமாம் எபிரேயக்காரர் சொல்றார். ஆனா அந்த துன்பம், அந்த நல்ல காலமோ கெட்ட காலமோ, நீ எவ்வளவு உன்னை சுற்றி இருக்கிற உலகம் துன்பத்தால் அசைக்கப்படும் போதும் சிலர் உன்னை விட்டு போக மாட்டாங்க பாருங்க, அவங்க தாங்க உண்மையுள்ள நண்பர்கள். நான் இந்த வார்த்தைக்கு நீங்க ஆமீன் சொல்லணும். துன்பம் தாங்க உங்க நல்ல நண்பர்களை வெளிப்படுத்தி காண்பிக்கும். துன்பத்தின் அகோரம் தான் உன்னுடைய நிஜமான நண்பனை எடுத்து காட்டும். டிராமாங்கள்லாம் அசைஞ்சு போயிரும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? When the gardener gets ready to prune the tree, வெட்டி களைதலுக்கு தோட்டக்காரன் ஆயத்தப்படும் போது he shakes the tree. நான் இப்படி நினைக்கிறேன், அதுக்கு அர்த்தம் எப்படின்னா, என்ன கொஞ்சம் பாருங்களேன், மரம் லைனாக நிற்கும். அதுவும் கெத்செமனியில் சொல்ல வேணாம், வரேன், அங்கே தான் வரேன், முடிக்க போகிறேன். மரம் அப்படி நிற்கும், ஃபுல்லாக பழுத்து நிற்கும் பழம். தோட்டக்காரன் வந்து அந்த மரத்தை பிடிச்சி கொஞ்சம் ஆட்டுவார். ஆமென். பாஸ்டர் ஆடுது, அவர் ஆட்டுறார். ஏன் பாஸ்டர் ஆடுது? ஆட்டுறார். அந்த ஆடும்போது வேண்டாததெல்லாம் கீழே கொட்டிடும். ஆனால் அவர் எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான், வேண்டியதெல்லாம் உன் பழத்தில் நிலைச்சிருக்கும். என்னோட அனுபவ பாதையில் வந்து எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்ம கஷ்டத்தின் அகோரத்தில் போன போது நிறைய பழங்கள் ஆடி போயிட்டு, ஆனால் நீங்கள் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டப்பட்டு இனி வாழ்க்கை இல்லைன்னு சொன்ன போதிலும் சிலர் உங்க கூட நின்றார்களே, அவர்களுக்கு இன்னைக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இருக்கீங்களா? நல்லா இருந்தா தாங்க சிலர் உங்க கூட இருப்பாங்க. எல்லாரும் குப்பை சொன்னாங்கன்னு உன் நண்பனும் உன்னை குப்பை சொல்லிட்டு போனா அவன் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சொல்லும் போது சொல்லணும். ஊரே சொன்னாலும் என் ஃப்ரெண்டா, என் அண்ணன் என் அண்ணன்டா, என் தம்பி என் தம்பிடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா. சாரி, ஒரு ஆமீன் சொல்லுங்க. Here is how he prunes. I will shake your world. I will shake you so hard. And when the shaking happens, everything that has to fall will fall. That has to remain will remain. நல்லா தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் அது ரொம்ப நல்லவங்க, அவங்க கூட சிலது போயிடும். That which needs to stay with you will stay with you. In good times, bad times, up times, down times, sunshine, rain time, smiling time, crying time. எந்த டைமாக இருந்தாலும் உன்னை விட்டு விலகாத பாசமுள்ள உண்மையாய் கர்த்தர் தந்த உறவுகள் மட்டும்தான் உன் கூட நிலைக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லட்டுமா? நீங்க பண்ணின கூத்துகள் நல்லா கேட்டுக்கோங்க. சிலருக்கு நீங்க பண்ண கூத்துகள் அதை கூட தாங்கிட்டு இன்னைக்கும் ஒரு ஜீவன் உன் கூட இருக்கு பாரு, நீ அதுக்கு நன்றி சொல்லணும். அதுதாங்க நிஜம். மற்றதெல்லாம் ஆடி போன காஞ்சி போன காக்கா கூத்தின பழம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அப்படிதான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? They stood with you, they stayed with you, they helped you. நிறைய சாட்சிகள் நான் சொல்லலாம். ஆனால் ஒரு வெளிப்பாடை சொல்லும்போது அதற்கு ரொம்ப அப்ளிகேஷன் சொல்லாமல் இருக்கும்போது தான் அது செய்ய வேண்டிய வேலை செய்யும் என்று நான் அனுபவத்தில் அறிஞ்சிருக்கிறேன். God shakes your world to reveal your false friends. உன் தப்பான நண்பர்களை உனக்கு வெளிப்படுத்துவதற்கு உன் மரத்தை கர்த்தர் குலுக்குவார். குலுக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். When the shaking happen, the faking will go off. Shakers, fakers will fall, but the nijam will stay. Amen. கவிதைலாம் தெரியாதனால இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து கவிதை.
when you go through hell in life, when you go through the hard times of life, வாழ்க்கையின் கஷ்டத்தில் போகும்போது உன்னோடு இருந்தவர்களே உன்னை பகைக்கிறாங்களா? உன் கூட பிறப்பு உன்னை பற்றி குப்பையா பேசுதா? அது உயிரை எடுத்து அது உங்க சார குடிச்சு உறிஞ்சலான்னு காத்திருக்கிற அந்த உறவுகள், யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரிகள் இல்லையா உனக்கு? ஆமா. My God, it was so hard, tough time, 13 years of shaking. ஆனா அந்த ஷேக்கிங்ல யோசேப்புக்கு கர்த்தர் எவ்வளவு கற்றுக் கொடுத்தார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நீங்க விழுந்த போதும், மண்ணை நக்கிய போதும், தாழ்ந்து இறங்கிய போதும், உங்க தப்பான முடிவுகளால் நீங்கள் வீழ்ச்சிகளை கண்ட போதும், உங்களை விட்டு விலகாமல் நெஞ்சோடு அணைச்ச சில பாசங்களை நீங்க மறக்க கூடாதுங்க. குறிப்பாக உங்க குடும்பத்தின் உறவுகளில் ஒரு சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன், சீக்கிரம் புயல் முடியும், குலுக்கும் நேரம் முடியும், காற்று நிற்கும், வெள்ளம் நிற்கும், எல்லாம் நிற்கும் போது நிஜமான சிலர் உங்க கூட நிற்பாங்க. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நம்மளை கையாளுகிறார். That's the way he handles it. கடந்து போறேன். Anything that cannot be shaken is the one that God placed in your life. அசைக்க முடியல பாஸ்டர், துன்பம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, ஆனாலும் சிலதெல்லாம் என்னை விட்டு போகலன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதாங்க கர்த்தர் உங்க கூட வச்சாரு. மற்றது உனக்கு உடையதல்ல, அது கர்த்தர் தான் உன்னை விட்டு ஒன்று ப்ரூன் பண்ணுவார், இல்லை மரத்தை குழுக்குன்னு அதை தானாகவே கொட்டிடும். அப்படிப்பட்டது நிலைக்காதவைகள். பாஸ்டர் சொல்லிட்டார் அப்படின்னு போய் இன்னைக்கு நீங்களே போய் குலுக்கிட்டு இருக்காதீங்க, அது கர்த்தர் செய்வார். ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் ஹோல்ட் ஆன், காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. எத்தனை பேர் கை 2 கரங்களை உயர்த்தி என் கூட சொல்வீங்க, வெட்டி களைதலுக்கு பின்னாடியும் நான் கனி கொடுப்பேன், நான் நொறுக்கப்பட்ட பின்னாடி நான் நின்றுட்டு இருப்பேன், பல அசைவுகளுக்கு பின்னாடி நான் எழுந்து பிரகாசிப்பேன், என் உலகமே அசைஞ்சாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி நிறுத்துவார். கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து விசுவாசமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதே இல்லை. இப்ப சொல்ல, நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. கரங்களை தட்டி வராமன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். After the pruning, after the crushing, after the shaking, I still will be standing for the Lord. நிப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. பரவாயில்ல, நியூ லைஃப்னுடைய முழக்கம் மெல்லமா வருது திரும்ப. ஒலிவமலை முடிக்கிறேன். ஒலிவமலைக்கு கீழே கித்ரோன் பள்ளத்தாக்கு. சீக்கிரம் போகிறோம், நம்ம போகிறோன்னு சொன்னோன்னே கொரோனா வந்து தடுத்துச்சு. என்னை இஸ்ரேலே பார்க்க விட மாட்டார் போடுக்கு. ஓகே, ஸோ ஒலிவமலை, கித்ரோன் பள்ளத்தாக்கு, எருசலேம் நகரம். ஒலிவமலை மேலே நின்றா பள்ளத்தாக்கு, கித்ரோன் பள்ளத்தாக்கு, எருசலேமை பார்க்கலாம். இயேசு அந்த மலையின் மேல் நின்று எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். ஜீசஸ் வெப்ட் ஓவர் ஜெருசலம். 2 முறை சுவிசேஷங்களில் இந்த பூமியில் வந்து இயேசு கண்ணீர் வடித்தார் என்று நம்ம பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று பெத்தானியில் தன்னுடைய இளைய நண்பர் லாசரு மரித்த போது மார்த்தாள் மரியாளை கண்டபோது இயேசு கண்ணீர் வடித்தார். 2வது ஒலிவ மலை மேலே நின்று கொண்டு எருசலேம் நகரம் தன் பக்கமாய் திரும்பாமல் அழிவுக்கு போவதை கண்டபோது இயேசு கண்ணீர் வடித்தார். அந்த ஒலிவ மலையினுடைய அடித்தளத்தில், அடிவாரத்தில் இருக்கின்ற தோட்டம் ஒரு அழகான தோட்டம். அதற்கு பேர் தி ஒலிவெட் பிரஸ். அது ஒலிவ மரங்கள் நிறைந்த தோட்டம். அந்த தோட்டத்தின் பெயர் கெத்சமனே தோட்டம். அந்த கெத்சமனே தோட்டத்தில் உங்களையும் என்னையும் ரட்சிக்க பெத்லஹேமின் முன்னணியில் பிறந்து நமக்காய் ஜீவனை கொடுக்க 33 வருஷம் ஊழியத்தை செய்தவர், தன் ஊழியத்தின் கடைசி பங்கில் பல நெருக்கங்களுடைய சென்றவர், இப்போ அவர் கால்வரி என்ற மலையின் மேல் நொறுக்கப்பட போகிறார், கிரஷ் பண்ணப்பட போகிறார், அடிக்கப்பட போகிறார். அதற்கு முன்பாகவே அடையாளமாக ஒலிவட் பிரஸ் என்று சொல்லக்கூடிய கெத்சமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார். நான் 3 வார்த்தையை சொல்லி முடிக்க போறேன். அங்கே ஜெபிக்கிறார். நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஒலிவட் பிரஸ் என்று சொல்லுகிற கெத்செமனேயில் நான் சொன்னதெல்லாம் அங்கே நடக்கும். ஆட்டுவார், குலுக்குவார். அப்படி குலுங்கலைன்னா ஒரு பெரிய குச்சி எடுத்து அதுக்கு ஒரு கொக்கி இருக்கும், அதை பிடிச்சி குலுக்குவாங்க. விழ வேண்டிய பழங்கள் கீழே விழும். அந்த விழுகிற பழத்தை எல்லாம் ஒரு பெரிய கல் சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த பழங்கள் அதில் ஓரம் தள்ளப்படும் போது அந்த பழங்கள் நசுக்கப்படுகிறது,
க்ரஷ் பண்ணப்படுகிறது. மீண்டும் மீண்டும் நசுக்கு இருங்க, நான் நல்லா தான் முடிச்சிடும். க்ரஷ் பண்ணப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. ஆனால் நசுக்கப்பட அந்த மரத்தினுடைய கடைசி கர்த்தர் விரும்பினது அந்த மரத்தின் பழத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெய் வருகிற வரைக்கும் அது நசுக்கப்படுகிறது. என்னை கேட்கிற அன்பானவர்களை, உங்களை பார்த்து சொல்றேங்க, இந்த துன்பம், இந்த கஷ்டங்களை கண்டு நீங்கள் கலங்காமல் கர்த்தரை நம்பி நில்லுங்கள். எதுவும் ஆகாது. எல்லாம் முடிக்கும் போது உங்களை கையாளுகிற விதத்தில் கர்த்தர் ஒன்றை தான் விரும்புகிறார், உங்கள் எண்ணெயை விரும்புகிறார். He wants your oil. உங்க எண்ணெய் வெளிப்படணும், அது ஆலயத்துக்கு வரணும், அது விளக்கி எரியணும், அது பிணியாளிக்கு சுகம், அது பிறருக்கு ஆறுதல், அது உன் குடும்பத்திற்கு ஔஷதம், அது உன் தலைக்கு எண்ணெய், அதை உன் தலைக்கு குளிர்ச்சி, அது உன் தலைக்கு எண்ணெயாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. இப்படியெல்லாம் லாக்டவுன்ல போடல, நான் அமைதியாயிடுறேன். he went to Gethsemane because on Calvary, on that hill high above, my Jesus was crushed and it brought the greatest oil of his life. வாழ்க்கையின் கடைசி முடிவில் கெத்செமனேயில் இருந்த இயேசு, a place of prayer, a place of crushing. You should write it, very important, no explanation, quickly I finish. A place of prayer and a place of crushing, Gethsemane. Number 1, prayer, ஜெபம். இயேசு கேட்கிறார், பிதாவே ரொம்ப கஷ்டம் இது, என்னை கால்வரியில் நொறுக்க போகிறாங்க, பிளான் பின்னு ஒன்று இருந்தால் எனக்கு தரமாட்டிங்களா? இன்னொரு திட்டம் இருந்தால் சொல்ல மாட்டிங்களா? இந்த சரீரப்பாடுனுடைய நான் போகணுமா? என்னை போட்டு அடித்து கொல்ல போகிறாங்க, நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. வேற ஒரு திட்டம் எனக்கு சொல்ல மாட்டிங்களா? பரவாயில்ல, நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல, என் என்ன வரணும்னா ஒரே வழி, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறணும். Number 1 is prayer. Number 2, it was a place of pain. வேதனை நடம். நொறுக்கப்படும் போது, நசுக்கப்படும் போது, இருங்க நல்லா முடிப்பேன், போயிடாதீங்க. நசுக்கப்படும் போது கல் உங்கள் மேலே உருண்டு உருண்டு அந்த பழம் நசுக்கப்படும் போது இட் இஸ் பெயின்ஃபுல். அந்த தோட்டத்தில் இயேசு எழுந்து தன் ஜெபத்தை முடிக்கிற நேரம் யூதாஸ் ஓடி வந்து பரிசுத்த முத்தம் செய்கிறான். வேதனை. அப்பம் பிட்டவனும் என் பாத்திரத்தில் பானம் பண்ணினவனும் என் அப்பத்தை புசித்தவனும் குதிகாலை எனக்கு நேராய் திருப்புகிறானே என்பது வேதனை. ஒரு வளர்த்த கடா மாறில் பாய்வது தந்தையாருடைய வேதனை. இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். வேதனை என் கூட இருந்தவன் காட்டி கொடுக்கிறான். இட்ஸ் பெயின்ஃபுல். ரிஜெக்ஷன் இஸ் பெயின்ஃபுல். பிட்ரையல் இஸ் பெயின்ஃபுல். ஜெபம் 2 வேதனை. கெத்செமனே அவ்வளோ வேதனை கர்த்தர் சகித்தார். ஒரு முத்தமிட்டு, அதுக்கு நீ காட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாமே தவிர முத்தமிட்டு காட்டி கொடுத்தியடா. ஆமென். வேதனை நிறைஞ்சது. 3வது, இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் கிரஷிங். அது நொறுக்கப்படுகிற இடம். என்ன இடங்க? நொறுக்கப்படுகிற இடம். இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்ன வேணும்னா நொறுக்குதல் வேணும். இன்னொரு முறை நீங்கள் ஆமேன் சொல்லலாம் பரவாயில்ல. சிலர் பயப்படுறீங்க, அந்த பயத்தை தெளிவுபடுத்த தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பாசிட்டிவ்லாம் பேசுகிறார் இப்போல்லாம். முன்னாடிலாம் அப்படியே பயங்கரமாக செழுமையை பேசுவார். இப்போ பேசுறதை பார்த்தா பயமாக இருக்குது. பயப்படக்கூடாது. இதனுடைய உண்மையை நான் வெளிப்படுத்த தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்கள் நொறுக்கப்பட்டால் தான் என்ன வெளியே வரும். பர்பஸ் ஆஃப் ஒலிவ பழம்னு ஒன்று அந்த மரத்தில் வளர்த்து தோட்டக்காரன் நிற்க வச்சு குலுக்கின பின்னாடி விழுந்த பின்னாடி உன்னை நிற்க வச்சு பறிச்சு எடுக்கிறார்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் தான், அந்த தோட்டக்காரனுக்கு அது வேறொன்றும் அல்ல, அதில் இருக்கிற எண்ணெய் வெளிப்பட வேண்டும். வாழ்க்கையின் உச்சம், the very purpose of your creation, the purpose of your calling, the purpose of your birth உங்களில் வெளிப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். So 1 is prayer, 2 is pain, and 3 is a place of crushing. Gethsemane. நான் முடிக்க விரும்புகிறேன். நொறுக்கலைனா என்ன இல்லை, கையை கொடுக்க முடியாது. பக்கத்தில் மாஸ்க் இருந்தாலும் திரும்பி சொல்லுங்க, நொறுக்கலைனா என்ன இல்லை. பாஸ்டர், இன்றைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தேனோ, என்னை கர்த்தர் அப்படியே ஒரு ஊஞ்சலில் வைத்து பூமாலையெல்லாம் போட்டு என்னை ஆட்டிகிட்டே இருக்கிறார். ஒரு எண்ணெயும் வராது. Nothing will come. Nothing will come. Scent spray வாசனை வரும். But oil will never come out. Oil வரணும்னா கெத்செமனே வேணும், கிரஷிங் வேணும்,
நசுக்கப்படுதல் வேணும். அப்போ பாஸ்டர் நசுக்குனா நாங்கள் தேர்வோமா பாஸ்டர் என்றதானே நம்ம கேள்வி. எங்களை மிஷினில் போட்டு இப்படி நசுக்குனா நாங்கள் எங்கே நிற்போம், நாங்கள் எப்படி வாழ்வோம், நாங்கள் தேர்வோமா? பரிசுத்தவான் தாவீது பதில் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் தாவீது பதில் சொல்லுகிறான். அதுதானே வாசித்தோம். என் செய்தியை முடிக்கிறேன் போயிடாதீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34 எவ்வளோ அழகாக சொல்கிறார். நீங்கள் உங்கள் மொழியில் பார்க்கலாம். லெட் மீ ரீட் இட் ஃபார் யூ. 18 கொடுங்க. டான்ஸ். The Lord is near to those who have a broken heart. அங்கே நிறுத்தி உங்களை பார்த்து என் வலது கையை நீட்டி சொல்கிறேன், உடஞ்சி வந்தீங்களா? உங்களுக்கு தான் அவர் பக்கமாக இருப்பார். ஹலோ, நான் உடையவே இல்லை, அவர்கிட்டயே இல்லை. நீங்கள் உடஞ்சிருக்கீங்களா? நசுக்கப்பட்டீங்களா? உங்களை ஒரு மாதிரி பண்ணாங்களா? எல்லாரும் உங்களை தூக்கி குப்பையில் போட்டாங்களா? சாப்பாடு எடுத்து வாயில் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கேவலமாக உங்களை பேசினாங்களா? நிம்மதியாக அந்த சோறை சாப்பிட விடலையா? உள்ள முடைஞ்சதோ? சொல்றார், நான் உங்ககிட்ட இருக்கேன். என்ன பாக்கியம் அது? நான் உங்க கூட இருப்பேன். நீங்க தைரியமா அந்த கால்வரையில் சொல்லுவீங்க, பிதாவே இவள் அறியாமல் வலிக்குதானா, பிதாவே இவள் அறியாமல் செய்கிறார் என்று சொல்லுகிற தைரியத்தையும் உள்ளத்தின் அன்பையும் கர்த்தர் விதைப்பார். இருக்கீங்களா? யாருக்கு உடைஞ்ச உள்ளமோ அவருக்கு கிட்ட இருப்பாராம். and saves such as a contrite spirit. நொறுக்கப்பட்டீங்களா? நொறுங்கின ஆவி உள்ளவருக்கு அவர் கைவிடவே மாட்டாராம். அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நான் இப்படி சொல்ல போறேன், உன்னை உள்ளம் கையில் ஏந்துவார். உன்னை கர்த்தர் கூடவே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை சுமந்து தீர்ப்பார். தாயை போல தேற்றுவார். சகோதரனை போல பட்சமாய் நிற்பார். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 19 வசனம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உங்களை ஒலிவ பழங்களேன்னு கூப்பிடுறேன். நீங்கள் ஒரு ஆமீன் ஒரு மாட்டி சொல்லுங்க. ஒலிவ பழங்களே, உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அப்படின்னா நொறுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் அது 1, 2, 3 விடுவிப்பார். அப்படியா சொன்னாரு? இல்லைங்க, அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இப்போ நொறுக்கப்பட நீங்க ரெடியா? என்ன வேணுமா? ஆனால் கஷ்டமா இருக்க, கஷ்டமா இருந்தாலும் அவர் கூட இருப்பாரு. அவர் உன்னை பாதுகாப்பாரு. அவர் உன்னை விடுவிப்பாரு. உன்னை தப்ப வைப்பாரு. உன்னை ஏந்துவாரு. உன்னை சுமப்பாரு. உன்னை தோல் மேல வைப்பாரு. உன்னை அழகு பார்ப்பாரு. உன் சத்துருக்களை ஓரம் கட்டுவாரு. But the Lord delivers him on 20ஆம் வசனம் தான் crux and I close. இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? நொறுக்குனாரா? நசுக்கிறாரா? பழத்தை நசுக்கிறாரா? நல்லா அழுத்தினா தான் என்ன வருமா? செம்ம அழுத்தம் பாஸ்டர். ஆமென். ஆனால் அவ்வளோ அழுத்தினாலும் ஒரு எலும்பு கூட உடையாது. He protects you. உங்களை பாதுகாப்பார். இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். அவர் உங்களை கையாளுகிற விதத்தில் உங்கள் எண்ணெய் வேண்டுமென்று விரும்பும் தோட்டக்காரல் வெட்டி களைதல், ஆமென், வெட்டி களைதல், நசுக்குதல், கிரஷிங்ஸ், இதெல்லாம் அந்த பாதையில் வைக்கிற நோக்கமே உன்னில் இருக்கின்ற மகத்துவம் வெளிப்பட வேண்டும். ஆனால் அந்த பாதையில் அவைகளை அனுமதிக்கும் போதும் உன் எலும்பில் ஒன்றாகிலும் உடையாமல் பாதுகாப்போடு உன்னை நசுக்குகிறவர். இருக்கீங்களா? He protects you. He protects. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, He protects all their bones, not one of them will be broken. ஒரு எலும்பு கூட உடையாதான். உடையாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். முடிச்சிட அந்த வலது கையை என் பக்கம் பண்ணிட்டீங்க. ஆமென். கஷ்டப்படுறீங்களோ, மரம் ஆடுகிறதோ, பழம் விழுந்ததோ, அதெல்லாம் ஒரு பங்கு இல்லை. கடைசி பங்கு என்னை நசுக்கிறாங்க பாஸ்டர், வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதோ, என்னை கேட்கிறவர்களே, அங்கே நசுக்கதலினூடே தான் எண்ணெய் வரும். ஆனால் அந்த நசுக்கதிலும் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். தலைமுடிக்கு கணக்கு வைத்திருக்கிற தேவன் உன்னை பாதுகாத்து உயர்க்க பெரியவர் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். He protects all their bones. They are crushed. இந்த வேர்டுக்கு நீங்க ஆமென். They are crushed, but they are never broken. And the crushing is what brings the best in me. இப்படி ஒரு கதையோடு சொன்னாதானே
நல்லா இருக்கும். இந்த டீ பேக்கு கதை எவ்வளோ செய்தியில் கேட்டுட்டோம், எவ்வளோ பாஸ்டருங்க பேசியாச்சு. அதே தானே பாஸ்டர் நீங்களும் பேச போகிறேன், அதே தான் பேச போகிறேன். சூடு சாதாரண குளிர் தண்ணியில், சாதாரண மீடியம் வாட்டரில் அந்த டீ பேக்கை போட்டால் அது லேசாக கொஞ்சம் கலர் வருது. அந்த டீ பேக் என்ன தெரியுமா சொல்லுது? இப்படி இப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்போமே, அந்த டீ பேக் சொல்லுது, மக்கு ஆமாம், இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனா என் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, இன்னும் கொஞ்சம் சூடாக ஊற்று. ஆமாம், நல்லா கொஞ்சம் சூடாக ஊற்றுறாங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் வருது. அது சொல்லுது, இதில் கூட என் டேஸ்ட்டு ஃபுல்லாக வராது, என் நிஜமான ஃப்ளேவர் வரணுன்னா நல்லா 100 டிகிரியில் கொதிக்க வச்சு ஊற்று. ஆனால் அந்த 100 டிகிரியில் கொதிக்க வச்சு ஊற்றும் போது தான் அந்த டீ சொல்லுது, இப்போ குடிச்சுப்பாரு என்ன, என் டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு என்று சொல்வது போல நெருக்கங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து நம்மை நசுக்கும் போது உங்களை பாதுகாக்கிற தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கின்ற பெஸ்ட், பேடையும் எடுப்பாரு, குட்டையும் எடுக்கிறாரு. எதற்காக? பெஸ்ட் உங்களுக்கு தருவதற்காக. எதுவுமே நம்புறீங்க? சிறந்ததை தான் நீ காண்பீங்கன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை சுற்றிலும் துன்பம் இருக்கிறதோ, சமாளிக்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதோ, இன்னும் சூடாக அக்கினி உங்களுக்கு காணப்படுகிறதோ, இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வார்த்தை காமி, நீங்க சிறந்தவர்கள், நீங்க நசுக்கப்படுவீங்க ஆனால் உடஞ்சி போக மாட்டீங்க, உங்களை தாழ தள்ளுவாங்க ஆனால் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் நிற்பீங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆமேன். எப்பக்கத்திலும் என்னை வளைந்தார்கள், கர்த்தர் நாமத்தில் நீங்கள் அவரை சங்கரிப்பீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீங்க. உங்களை வளைந்து பேசுவார்கள், அவங்களை கீழே தள்ளுவீங்க, சத்துருக்களுக்கு நடுவே நீங்கள் போவீங்க. அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள், ஆனால் செய்ய முடியாமல் தத்தளித்து நிற்பார்கள். உங்களை அழைத்தவருடைய மகத்துவத்தில் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றிடுவார். ஐ க்ளோஸ். வலது கை என் பக்கமாக உங்க பேடையும் எடுப்பார், உங்க குட்டையும் எடுப்பார். இதை ரெண்டும் எடுக்கும்போது கலங்காத, உடையாத, ஓடாத நில்ல மரமாக என கர்த்தர் உன் பேடை காட்டிலும் உன் குட்டை காட்டிலும் உன்னில் விரும்புவது உங்களுடைய பெஸ்ட். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பெஸ்ட் வரும்போது குட்டே பேடு தான். இந்த குட்டை விட பெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை செய்வார். ஹோல்ட் ஆன். உங்களை க்ரஷ் பண்ணும் போதும் கர்த்தரை நம்பி நில்லுங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஷால் வி ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். பழைய பாட்டு ஒன்று பாடுவோமே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. ஜஸ்ட் ஒன் ஸ்டாண்ட்ஸ் and I'll be done. கரங்களை உயர்த்தி, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. மணி போல காத்திடுவே, கண்மணி போல காத்திடுவே, கனிவுடன் அன்பு நேசரே மண்டையும் இன்பமாக உந்தன் பாதையோட மண்டையும் இன்பமாக உந்தன் பாதை ஓட.
சத்துரு சூழ்ந்திடினும் ஆகுலம் என்னை விரட்டிடினும் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும் ஆனேசரேவும் இன்ப சத்தம் நீதிடுவே ஆனேசரேவும் இன்ப சத்தம் நீதிடுவே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி துன்ப மூலமா எய்திடுவே இன்பக்கான. துன்பங்களை நான் காண்பேன், ஆனா அவர் என்னை பாதுகாப்பார். I'll be crushed, but God protects all my bones. Many are the afflictions of the righteous, but God delivers from all of them. Daddy, இந்த சத்தத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருப்பதற்காய் நன்றி. காரணமின்றி நீர் எதையும் அனுமதிக்க மாட்டீர். நீர் ஓகேன்னு சொல்லி அனுமதிச்சிங்கன்னா, you want not the bad, not even the good. You even take some good away from us, because when the best comes, the good even becomes bad. சிறந்ததை எங்கள் எதிர்பார்க்கிறவரே, உங்க மகத்துவங்கள் எங்க பிள்ளைங்க காணட்டும்பா. 2020 முடியட்டும், 2021 வரும். நெக்ஸ்ட் சீசன்ல கண்ட துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராய் இன்ப வருஷங்களை தருவேன் என்று சொன்னீங்களே. இந்த மகத்துவங்களை சுதந்திரிக்கும் ஆற்றல் பிள்ளைகளோடு இருக்கட்டும். வேண்டி ஜெபித்து உங்க திருக்கரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. துன்ப மூலமா எய்திடுவே இன்பக்கான. துன்ப மூலமா எய்திடுவே இன்பக்கான. துன்ப மூலமா எய்திடுவே. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், சத்தத்தை கேட்கிற யாவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிலைத்தே இருப்பதாக. God bless you all. Have a wonderful time. Thank you.